விரிசல் இல்லாம அதே சமயத்துல அச்சு இல்லாம ஈஸியான மெத்தட்ல ரொம்ப டேஸ்டான சுவையில பூர்ண கொழுக்கட்டை. வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹோம் டு குக்கிங். இதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல ஒரு 3 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணியை இந்த மாதிரி நல்ல மலன்னு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்ப இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதுல 1.5 கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கடையில வாங்கின இடியப்ப மாவு கூட சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக. அதே சமயத்துல நல்ல வாயில வச்சதுமே இந்த மேல் மாவு நல்லா கரைஞ்சு போற மாதிரி பக்குவத்துக்கு வரணும்னா இதுல வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், சாஃப்டாவும் இருக்கும். இப்போ கொதிக்க வச்ச தண்ணியை வந்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்ல சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நல்லா திக்கா பிசைஞ்சு விடணுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் போல அப்படியே விட்டுருங்க. சூடு ஆறட்டும்.